Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ நாசட் 9 இஎஸ்ஐசி ஜிப்மர் எல்லாத்துக்கான எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க எல்லாரும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி டெய்லி நானும் வந்துட்டு ஈவினிங் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு டே 4க்கான வீடியோ பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம நாசட் பேட்டர்ன்ல தான் நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும் போது 8 கொஸ்டின் நர்சிங்காகவும் 2 கொஸ்டின் நான் நர்சிங் கொஸ்டின்ஸாக தான் டிஸ்கஸ் பண்றேன். உங்களுக்கு டைம் ஏதாவது நான் ஒர்க் பண்ணும் போது என்னால் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்கும் போதுலாம் இதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. ஒரு கொஸ்டினுக்கும் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். வேற என்ன கொஸ்டின் வரலாங்கிறதும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் வாட் காம்ப்ளிகேஷன் ஷுட் அ நர்ஸ் மானிட்டர் அ பேஷண்ட் வென் ஆன் ஆக்சிடோசின் இன்ஃபியூஷன் இஸ் யூஸ் டு இன்டியூஸ் லேபர். ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஆக்சிடோசின் இன்ஃபியூஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன மானிட்டர் பண்ணும், அஸ் எ நர்ஸ் நீங்க என்ன மானிட்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் என்னென்ன இருக்கு அப்படி சொல்லி பார்த்துடலாம். ஆப்ஷன்ல இன்டென்ஸ் பெயின் இருக்கு, ஹைப்போகிளைசீமியா இருக்கு, யூட்ரைன் டெட்டானி இருக்கு, அம்பிளிக்கல் கார்ட் ப்ரொலாப்ஸ் இருக்கு. இதுல ஆட் ஒன் அவுட் என்ன, ஹைப்போகிளைசீமியா கிடையாது. ஹைப்போகிளைசீமியாவுக்கும் ஆக்சிடோசின் இன்ஃபியூஷனுக்கும் அந்த அளவுக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? மீதி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் ஆப்ஷன் தான். என்னது, பெயின் நல்லா இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஆக்சிடோசின் இன்ஃபியூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். யூட்ரைன் டெட்டானி இருந்தாலும் யோசிக்கணும். தென் ஆக்சிடோசின் இன்ஃபியூஷன் அம்பிளிக்கல் கார்டு ப்ரொலாப்ஸா இருந்துச்சுன்னா ஆக்சிடோசின் இன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. ஸோ மூணுமே ஆன்சரா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி உண்டு. ஆனா கொஷின்ல முக்கியமான வேர்டு என்ன தெரியுமா? காம்ப்ளிகேஷன் தான். என்னது, இப்போ ஆக்சிடோசின் இன்ஃபியூஷன் கொடுக்கறதுனால என்ன காம்ப்ளிகேஷன் வரும்? இன்டென்ஸ் பெயின் வருமானு கேட்டா வராது. அம்பிளிக்கல் கார்டு ப்ரொலாப்ஸ் சான்சஸ் இருக்கு, ஆனா ரொம்ப கம்மியான சான்சஸ் தான். ஓகேவா? ஒரு 20 to 30% தான் சான்சஸ் இருக்கு. மோஸ்ட் காமனஸ்ட் காம்ப்ளிகேஷன் என்ன? யூட்ரைன் டெட்டானி தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் யூட்ரைன் டெட்டானி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். Nurse working in an operation theatre must know the risk of HIV infection with needle stick injury is about. இது வந்து ஆல்ரெடி நாசெட்ல வந்திருக்கு, சிஆர்இல வந்திருக்கு, எல்லாத்துலயுமே வந்திருக்கு. 1:300. ஓகேவா? இதே கொஸ்டின் 1:300 எப்படி கூட கொடுக்கலாம்னா 0.3% ஆஃப் ரிஸ்க்னு கூட கேட்கலாம். பர்சன்டேஜ்ல போனா 0.3, இல்ல இந்த மாதிரி ரேஷியோல கேட்டா 1:300. உங்க எல்லாருக்குமே தெரியும் 1/300 சொல்லி போட்டீங்கன்னா இதான் வரும், 0.3% தான் வரும். அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்த கொஸ்டின், when a nurse primary critical observation when performing an assessment for determining APGAR score is. APGAR score பார்க்கும்போது என்ன பார்க்கணும்? ஆப்ஷன்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தா ஹார்ட் ரேட் இருக்கு, பிரசன்ஸ் ஆஃப் மெக்கோனியம் இருக்கு, ரெஸ்பிரேட் ரேட் இருக்கு, எவாலுவேஷன் ஆஃப் மோரோ ரிஃப்ளெக்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. கரெக்டா? ஸோ அப்கார் ஸ்கோர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான். ஏபிஜிஏஆர், ஏ ஃபார் அப்பியரன்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை ஆக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பியரன்ஸ், பி ஃபார் பல்ஸ், ஜி ஃபார் கிரிமேஸ், அனதர் ஏ ஃபார் ஆக்டிவிட்டி, ஆர் ஃபார் ரெஸ்பிரேட்டரி. ஓகேவா? இதில் ரிஃப்ளெக்ஸ் இருக்கு கிரிமாஸுக்கு, அப்புறம் ஆருக்கு ரெஸ்பிரேட்டரி இருக்கு, மெக்கோனியம் மட்டும்தான் கிடையாது, ஹார்ட் ரேட்டும் இருக்கு. கரெக்டா? ஆன்சர் என்ன? இதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? நம்ம ஒழுங்கா படிக்கல. நான் இதுதான் திருப்பி சொல்றேன், நாட் செட்ல கொஸ்டின் இதை மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பேசிக்கா இருக்கும், ஆனா ஆன்சர் எழுதும் போது கஷ்டமா இருக்கும். என்னது, எல்லாமே ஆன்சர் தான். ஹார்ட் ரேட்டும் நம்ம அப்கார்ல பார்ப்போம், ரெஸ்பிரேட்டரும் பார்ப்போம், மோரோ ரிஃப்ளெக்ஸும் பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம். ஆனா ஸ்பெசிபிக்கான விஷயம் இருக்கு. இப்ப கிரிமாஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜி ஃபார் கிரிமாஸ். கிரிமாஸ்ல மோரோ ரிஃப்ளெக்ஸ் பார்ப்போமா? கிடையாது. we check for other reflexes like blinking, அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் தான் பார்ப்போம். அதனால மோரோ ரிஃப்ளெக்ஸ் கிடையாது. மீதி என்ன இருக்கு? ரெஸ்பிரேட்டரி. ஆர் ஃபார் ரெஸ்பிரேட்டரி ரேட் கிடையாது, ரெஸ்பிரேட்டரி எஃபர்ட். ஓகேவா? நம்ம அப்கார்ல ரெஸ்பிரேட்டரி எஃபர்ட் தான் பார்ப்போம். எஃபர்ட்னா என்ன அர்த்தம்? குழந்தை அழுவுதா, இல்லை ஷாலோவான ரெஸ்பிரேஷன் இருக்கா, இல்லை ரெஸ்பிரேஷனே இல்லையா தான் பார்ப்போமே தவிர்த்து ரெஸ்பிரேட்டரி ரேட்டை கவுண்ட் பண்ண மாட்டோம். 20, 30ன்னு கவுண்ட் பண்ண மாட்டோம்.
ஹார்ட் ரேட் மட்டும் தான் கவுண்ட் பண்ணுவோம். கரெக்டா 100, 120, 160 அப்படின்னு ஹார்ட் ரேட்டை மட்டும் தான் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, ஹார்ட் ரேட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்ஸ் படிச்சுட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எங்கள் கூட காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் இப்போ தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-4 days தான் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பர் 7418581443 டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. கிளாஸஸ் வந்து இதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் எடுப்போம். நான் திருப்பி சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும்தான் கிளாஸஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எடுக்கிறது. ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குது. வேற யாருமே வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் ஃபியூச்சர்ஸ் கொடுக்கறதே கிடையாது. Next question, which one of the following cancer does not metastasize commonly to liver? ஆப்ஷன்ல breast cancer, lung cancer, colon cancer, prostate cancer. ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட் மெட்டாஸ்டாசிஸ்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். மெட்டாஸ்டாசிஸ்னா என்ன? ஸ்ப்ரெட் ஆகிறது. ஓகேவா? மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் மெட்டாஸ்டாசிஸ் பார்த்தா நம்பர் 1 லங்ஸ் தான், நம்பர் 2 வந்து லிவர். எந்த ஒரு கேன்சரா இருந்தாலும் ரொம்ப காமனா எங்க போய் மெட்டாஸ்டைசிஸ் ஆகும்னா லங்ஸ்ல தான் மெட்டாஸ்டைசிஸ் ஆகுது. லங்ஸ்ல ஏதாவது மெட்டாஸ்டைசிஸ் ஆகலைன்னா நெக்ஸ்ட் லிவர்ல மெட்டாஸ்டைசிஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. ஓகே, இது ரெண்டு தான் மோஸ்ட் காமன் சைட். இவங்க என்ன கேட்குறாங்க, லிவர்ல மெட்டாஸ்டைசிஸ் ஆகாதது இது ஒரு நெகட்டிவ் கொஸ்டின். டஸ் நாட் மெட்டாஸ்டைசிஸ் எங்கன்னு கேட்குறாங்க. ஸோ லங்ஸ்ல ஆனாலும் லிவர்ல ஆகும், கோலன்ல ஆனாலும் லிவர்ல ஆகும். ஓகேவா? இது ரெண்டுமே வந்துட்டு லிவர்ல ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். மீது என்ன இருக்கு? பிரெஸ்ட், ப்ராஸ்டேட். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இதுக்கு ஒரு கொஷினாவே வந்திருக்கு. பிரெஸ்ட்லயும் இருக்கட்டும், ப்ராஸ்டேட் கேன்சர்லயும் இருக்கட்டும், மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் மெட்டாஸ்டாசிஸ் பார்த்தீங்கன்னா போனு தான், லங்ஸ் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட்ல வந்துட்டு பிரெயினா இருக்கும். ஓகேவா? வந்து லங்ஸா இருக்கும், லிவர் இன்வால்மெண்ட்டே கிடையாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ப்ராஸ்டேட் கேன்சர். ப்ராஸ்டேட் கேன்சர் ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருந்தா அவங்களுக்கு லிவர் மெட்டாஸ்டாசிஸ் இருக்காது. மற்ற எல்லா மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்லையும் லங்ஸ் அண்ட் லிவர் மெட்டாஸ்டாசிஸ் வில் பி தேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த காமன் சைடு எஃபெக்ட் அசோசியேட்டட் வித் த யூஸ் ஆஃப் இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ்? உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ். இந்த காப்பர் டீ அப்படின்னு சொல்றோம்ல, காப்பர் டீ இதுதான். இதுல 3 ஜென்ரேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லிப்பிள் ஸ்லூப், அதெல்லாம். செகண்ட் ஜென்ரேஷன்ல தான் உங்களுக்கு இந்த CUT 380A. தேர்ட் ஜென்ரேஷன்ல உங்களுக்கு வர்றது தான் அந்த ப்ரோஜெஸ்டேட், நாஜெஸ்டேட் இதெல்லாம் வரும். ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, காமன் சைடு எஃபெக்ட். இந்த வார்த்தைகள் தான் முக்கியம். மோஸ்ட் காமன் சைடு எஃபெக்ட். டியூபல் பிரெக்னன்சி வரதுக்கான ப்ராபபிலிட்டி உண்டு. எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த டிவைஸும் சைடு எஃபெக்ட் தான். ரப்சர் ஆஃப் யூட்ரஸும் சைடு எஃபெக்ட் தான். எக்ஸசிவ் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோவும் சைடு எஃபெக்ட் தான். திருப்பியும் இது நார்செட் பேஸ்ட். இதெல்லாம் சூப்பரான கொஸ்டின். என்னது கொஸ்டின்? ரொம்ப சிம்பிள். சைடு எஃபெக்ட் ஆஃப் இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ். ஆப்ஷன் தான் கஷ்டம். என்னது? எல்லாமே ஆன்சர் கரெக்ட். என்னது? டியூபல் பிரெக்னன்சி இருக்கும், ஐயூடி எக்ஸ்பல்ஷன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி உண்டு, அதை ரப்சர் ஆஃப் யூட்ரஸ் ஆகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி உண்டு, மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ அதிகமாகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி உண்டு. ஆனா நீங்க பார்க் புக் எடுத்து படிங்க, இல்லைன்னா என்னோட நோட்ஸ் எடுத்து பாருங்க, கொடுத்துருப்பேன். மோஸ்ட் காமன் சைடு எஃபெக்ட் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். என்னது? ப்ளீடிங். ப்ளீடிங் இஸ் த மோஸ்ட் காமன் சைடு எஃபெக்ட். அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன? எக்ஸசிவ் மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, excessive menstrual flow. Next question, a 16-year-old primary gravida patient admitted with severe pregnancy induced hypertension is given intravenous magnesium sulfate. The nurse should obtain which of the following information? இது another சூப்பரான கொஸ்டின். பேஷண்ட்டுக்கு வந்து என்ன இருக்கு? PAH இருக்கு. என்ன கொடுக்குறாங்க? மெக்னீஷியம் சல்ஃபேட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெக்னீஷியம் சல்ஃபேட் நம்ம பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன்ல கொடுப்போம்னா என்ன இன்ஃபர்மேஷன் பண்ணணும்? யூரினரி அவுட்புட் எவ்ரி 8 hourly, டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ் எவ்ரி 4th hourly, ரெஸ்பிரேட்டரி ரேட் எவ்ரி ஹவர்லி, பிளட் ப்ரெஷர் எவ்ரி 6th hourly. ஆக்சுவலா என்ன கேட்குறாங்க, பேஷண்ட் மெக்னீஷியம் சல்ஃபேட் கொடுத்தா என்ன ஆகும், மெக்னீஷியம் டாக்ஸிசிட்டி எப்படி நீங்க அசஸ் பண்ணுவீங்க, இதான் கொஸ்டின். ஓகேவா? மெக்னீஷியம் டாக்ஸிசிட்டி என்ன ஆகும்?
யூரின் அவுட்புட் கம்மியாகும், டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ் அஃபெக்ட் ஆகும், ரெஸ்பிரேட் ரேட்டு கம்மியாகும், பிளட் ப்ரெஷரும் கம்மியாகும். எல்லாமே ஆன்சர் இருக்கும் திருப்பி. கரெக்டா? யூரின் அவுட்புட் ஓகே, டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ் ஓகே, ரெஸ்பிரேட் ரேட் ஓகே, பிளட் ப்ரெஷர் ஓகே. இதுவும் எல்லாமே ஆன்சர் தான். சேம். ஸ்பெசிஃபிக்கா படிக்கணும். என்ன படிக்கணும்? கீழே ரெண்டாவதுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க? எவ்ரி 8th hourly, எவ்ரி 4th hourly, எவ்ரி ஹவர்லி, எவ்ரி 6th hourlyன்னு எதுக்கு கொடுத்துருக்கான்? உங்களை யோசிக்கணும். அதுதான் முக்கியம். என்னது? 8th hourly ஒரு விஷயம் பார்க்குறோம், 4th hourly ஒரு விஷயம் பார்க்குறோம், ஹவர்லி ஒரு விஷயம் பார்க்குறோம், 6th hourly பார்க்குறோம். எது உங்களுக்கு மெக்னீசியம் டாக்ஸிசிட்டியை சீக்கிரமா சொல்லும்? எவ்ரி ஹவர்லி தான். கரெக்டா? எந்த ஒரு விஷயம் ஹவர்லி நம்ம ரெஸ்பிரேட்டரி ரேட் பார்க்குறோம், அப்பதான் நம்மளுக்கு என்ன தெரியும், பேஷண்ட் மெக்னீசியம் டாக்ஸிசிட்டிக்கு போறாங்களா இல்லையான்னு ஈஸியா நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ரெஸ்பிரேட்டரி ரேட் எவ்ரி ஹவர்லி. ஓகேவா? அதனாலதான் நான் சொல்றேன், என்ன படிக்கிறதா இருந்தாலும் நார்செட் எஸ்பெஷலி ப்ரிலிம்ஸ் நீங்க ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் போவீங்க. ஆனா ஆப்ஷன்ஸ் இப்படிதான் இருக்கும். ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் போது கொஞ்சம் பார்த்து ஸ்பெசிஃபிக்கா ஆன்சர் எழுதுங்க. ஓகேவா? இல்ல உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ல ஏதாவது கைட்லைன்ஸ் வேணும், இல்ல எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா ஜாயின் வித் அஸ். வி ஆர் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ. உங்களுக்கு உங்க கோலை அச்சீவ் பண்றதா எங்களோட கோலே. ஆக்சுவலா நர்சிங் அப்டேட்டோட இந்த லோகோ ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த லோகோட கோலே தான் வி க்ரோ டுகெதர் தான். உங்க கோல் நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா நானும் என் கோல் அச்சீவ் பண்ண மாதிரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Vaccination. The color of the center square in the vaccine vial monitor is well stored polio should be. நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயம் கொடுத்துட்டாங்க. என்னது? போலியோல தான் விவிஎம். வாட் இஸ் விவிஎம்? வேக்சின் வயல் மானிட்டரிங் இருக்கும். வேக்சின் வயல் மானிட்டர்னா என்ன? ஒரு சர்க்கிள் இருக்கும், சர்க்கிளுக்கு நடுவில் ஒரு ஸ்கொயர் இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்கொயரு ஒரு கலர்ல இருக்கும், சர்க்கிள் ஒரு கலர்ல இருக்கும். சர்க்கிளும் ஸ்கொயரும் ஒரே கலரா மாறிச்சுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. இல்ல சர்க்கிளை விட ஸ்கொயர் பிரைட்டர் கலரா ஆனாலும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்ப யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க? இந்த ஸ்கொயர் வந்து லைட் கலரா இருக்கும் போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன கொஸ்டின் கேட்கறான்? அதே தான் கேட்கறான். ஆனா இந்த ஸ்கொயர் சென்டர், கலர் ஆஃப் சென்டர் ஸ்கொயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூஸ்வலா இது என்ன கலர்ல இருக்கும்? ஒயிட் கலர்ல தான் இருக்கும். எப்பயுமே விவிஎம் பாத்தீங்கன்னா, அது எஸ்பெஷலி போலியோலாம் விவிஎம் எப்படி இருக்கும்? அவுட்டர்ல வந்து இந்த மாதிரி வயலட் கலர்லாகும், சென்டர் வந்து ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஓகேவா? ஒயிட் கலர் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ ஒயிட் கலர்ல இருந்தா நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே அந்த ஒயிட் கலர் ஃபேட் ஆயிடுச்சுன்னா வி வாண்ட் யூஸ் தட் பர்டிகுலர் வயல். ஏன் போலியோக்கு மட்டும் விவிஎம் யூஸ் பண்றோம்? இதான் கோல்டு செயின்னு சொல்லுவாங்க. கோல்டு செயின்னா என்ன? மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல இருந்து டெலிவரி பண்ற இடம் வரையும் நம்ம மெயின்டைன் பண்றோம் டெம்பரேச்சரை. எஸ்பெஷலி போலியோ, ஏன்னா அதெல்லாம் தெர்மோலயபிள் வேக்சின். தெர்மோலயபிள்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் டெம்பரேச்சர் மாறினாலும் அது வீணா போகும். ஓகேவா? நெக்ஸ்ட், client admitted with diagnosis of duodenal ulcer. During the intake history, the nurse would expect the client to report. ஓகேவா? டியோடினல் அல்சர்னு நீங்க டயக்னோஸ் பண்ணிட்டீங்க. இதுல முக்கியமான வார்த்தை இதுதான். என்ன சைன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, எபிகாஸ்டிக் பெயின் தட் இஸ் ரிலீவ்ட் பை ஈட்டிங். ஆப்ஷன் பி, வெயிட் லாஸ். ஆப்ஷன் சி, எபிகாஸ்டிக் பெயின் தட் இஸ் வாஸ் ஆஃப்டர் ஈட்டிங். ஆப்ஷன் டி, வாமிட்டிங் ஆஃப்டர் ஈட்டிங். ஓகேவா? இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின் தான். ஆனா இதுலயே நம்ம ஒரு ஆப்ஷனை ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம் பாருங்க. டியூரிங் இன்டேக் ஹிஸ்டரின்னு கேட்கிறோம். இன்டேக் ஹிஸ்டரினா என்ன? சாப்பிடும் போது. கரெக்டா? வெயிட் லாஸ் தேவையில்லை, தூக்கிடலாம். மற்ற மூணும் தான் இன்டேக் ஹிஸ்டரி. கரெக்டா? ஒன்று வாமிட்டிங் ஆஃப்டர் ஈட்டிங், இது கிடையாது. கரெக்டா? டியூடினல் அல்சரா இருக்கட்டும். அல்சர் உங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆனா மேஜரா வந்துட்டு கேஸ்ட்ரிக் அண்ட் டியூடினல் அல்சர் தான். அதை தவிர்த்து அந்த ஸ்ட்ரெஸ் அல்சர், ஜோலிங்கர் எலிசன் சிண்ட்ரோம், அந்த மாதிரி நிறைய இருக்கு. பேசிக்கா இப்போ டியூடினல் அல்சர் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பார்ப்போம். கேஸ்ட்ரிக் அல்சர்னா என்ன? நம்ம ஸ்டொமக்ல அல்சர் வந்து அது கேஸ்ட்ரிக் அல்சர். இதே நம்ம டியோடினம்ல அல்சர் வந்து அது பேரு டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கரெக்டா? எஸ். இப்ப பேஷனுக்கு டியோடினல் அல்சருக்கான கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எபிகாஸ்டிக் பெயின் தட் இஸ் ரிலீவ்டு பை ஈட்டிங். என்னது? சாப்பிட்ட உடனே வலி சரியா போச்சுன்னா அதுதான் வந்து டியோடினல் அல்சர்னு அர்த்தம்.
இதே epigastric pain that works after eating will be seen in gastric ulcer. Okay, sorry. ஓகேவா? கேஸ்ட்ரிக் அல்சர்ல தான் என்ன ஆகும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் வலி வலி அதிகமாகும். ஓகே, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வலி கம்மியா ஆச்சுன்னா அது வந்து டியோடினல் அல்சர், சாப்பிட்டதுக்கு அப்புறம் வலி அதிகமாச்சுன்னா அது கேஸ்ட்ரிக் அல்சர். அதர் கேரக்டரிஸ்டிக் டியோடினல் அல்சருக்கு வேற என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, டியோடினல் அல்சர்ல அந்த இது ஒண்ணு, அப்புறம் இயர்லி மார்னிங் வலி வரும். ஓகே, தீஸ் ஆர் ஆல் காமன் சிம்டம்ஸ் சீன் இன் டியோடினல் அல்சர். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்தலாம். சூஸ் த நெசசரி பார்ட் ஆஃப் த வேர்டு. ஸ்கூல், ஸ்கூல்னு ஏதோ ஒன்று இருக்கு, அதுக்கான நெசசரி என்ன? ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ரிப்போர்ட் கார்டு இருக்கும், டெஸ்ட் இருக்கும், லேர்னிங் இருக்கும். ஓகேவா? ஆனா வேர்டில் என்ன கேட்குறாங்க? நெசசரி பார்ட். நெசசரி பார்ட்னா என்ன அர்த்தம்? ஸ்டூடெண்ட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். கரெக்டா? ஸ்டூடெண்ட் இல்லைன்னா ஸ்கூல் இல்லை, பேஷண்ட் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் இல்லை. ஸ்கூல்ல ரிப்போர்ட் கார்டும் இருக்கும் தான், ரிப்போர்ட் கார்டு இல்லாத ஸ்கூலும் இருக்கு, டெஸ்ட் இல்லாத ஸ்கூலும் இருக்கு, லேர்னிங் ப்ராசஸ் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா ஸ்டூடெண்ட் இல்லைன்னா ஸ்கூலே கிடையாது. ஸோ த மோஸ்ட் நெசசரி பார்ட் இன் தட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஸ்கூல் இஸ் ஸ்டூடெண்ட் தான். லாஸ்ட் கொஸ்டின், விச் கண்ட்ரி ரீசென்ட்லி டெவலப், ஜிகே கொஸ்டின், டெவலப் த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் டீப் சி ரேடார் டு டிடெக்ட் ஹை ஃபிளையிங் ஏர்கிராஃப்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹை ஃபிளையிங் ஏர்கிராஃப்ட், இப்போ சப்மரைன்ல கடலுக்குள்ள ரேடார் வச்சா மேலே போற ஃபிளைட்டை வந்து டிடெக்ட் பண்றதுக்காக ரேடார் யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனா தான் கண்டுபிடிச்சிருக்கு. கரெக்ட் ஆன்சர் சைனா இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்களோ, டைம் கிடைக்கல, படிக்க முடியல அப்படின்னப்ப இன்னைக்கான விஷயமே நிறைய படிச்சிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லியும் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.